தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நாளைக்கு காலையில் ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ அது ஒரு மிகவும் முக்கியத்துவமான ஒரு விஷயம். விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி 107 எம்எல்ஏக்கள், அதில் ஒருவர் வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதை பற்றியான மேலதிக தகவல் வரல. இப்போதைக்கு அவர் வாக்கெடுப்பு 6 தான். ஸோ 106 தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. கூட்டணி கட்சிகள்லாம் எண்ணி பார்த்தோம்னா 119 வருது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட ஆதரவோட. இதில் ஏடிஎம்கேவோட எம்எல்ஏக்கள் தான் என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ ஏடிஎம்கேல வந்து ஒரு இரண்டு பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க. பிரிஞ்சு போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். காரணம்னா எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள ஒரு அதிருப்தி. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் அவங்க தனியாக ஒரு நாங்கள் தான் அதிமுகங்கிற மாதிரியும், எங்களுடைய தலைவர் அதாவது சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 17 பேர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இந்த நிலையில தான் இப்போ ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னா, அந்த 17 பேர் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய கொறடா யார்? கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய உத்தரவு என்னென்னா, கொறடா உத்தரவுங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஒரு வேளை அதை நீங்கள் வராமல் தவிர்த்தாலும் சரி, வேறு மாதிரி முடிவெடுத்தாலும் நீங்கள் கொறடாவோட உத்தரவுக்கு மீறினீங்கன்னா உங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான் சட்டமன்ற மரபுன்னு வச்சுங்களேன். இந்த நிலையில தான் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30 பேர் அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ ஒரு 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ வெளியாயிருக்கு இன்று மாலை. அதாவது வேலுமணி தரப்புல இருந்து ஒரு 5 பேர் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலுமணி தரப்பில் தான் கொறடான்னு ஒருத்தரை உருவாக்குனாங்க. அந்த கொறடா தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிறாங்க. பட் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்கே போயிட்டார்? எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் கொறடா, என்னுடைய உத்தரவு இதுதான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டார். அவரை உருவாக்குனது யார்? வேலுமணி தரப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டு, நாங்கள் யாரும் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், மீறி யாராவது ஆதரவு தெரிவித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காரு. இது இப்போ உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இப்போ 30ங்கிறது 5 ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். 25ன்னு சொல்றாங்க. யாரு? வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்புல 25 ஆயிடுச்சு. அப்போ ஏற்கனவே 17 இருந்தது, 22 ஆயிடுச்சு. எங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்புல 22ம், சிவி சண்முகம் வேலுமணி தரப்புல 25ம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஒருவேளை அவங்க மாற்றி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக சட்டப்படி அவங்களுடைய எம்எல்ஏ பதவி காலியாகும் அப்படின்னு ஒரு தகவல் போகுது. காரணம் என்னன்னா, கொறடா யாரு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய உத்தரவுக்கு மீறி செஞ்சால் சிக்கல். அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அவங்க சட்டமன்றத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சட்டமன்றத்துக்கே வரலன்னா என்ன ஆகும்? அதுக்கும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். யாரு? கொறடா எடுக்கலாம். நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும்? 25 எம்எல்ஏக்கள் பதவி போனா இடைத்தேர்தல் வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எடப்பாடி தரப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வரலைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்பு ஜேசிடி பிரபாகரனுடைய முடிவுக்காக காத்திருக்கு. ஏன்னா அவர் எப்படியாவது காப்பாற்றிடுவார் நம்மளை. ஏற்கனவே முன்னாள் நண்பர் அவர் இல்லாம ஏற்கனவே இபிஎஸ்ஆல பெரிய லெவல்ல அவமானப்படுத்தப்பட்டார். ரோட்ல போறவங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிவிட்டார். ஒரு என்ன ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு அவரு, பெங்களூர் புகழேந்தி, என்ன கேசிபி பழனிசாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சாங்க. அப்போ ஒரு கேள்வி நிருபர்கள் கேட்கும்போது ஜேசிடி பிரபாகரன் தரப்பை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிவிட்டாரு அசிங்கமா,
ரோட்டில் போகிறவங்களாம் எதாவது கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து சபாநாயகர். மாண்புமிகு சபாநாயகர் ஆயிட்டாரு. ஸோ அவர் என்ன முடிவு எடுப்பார், அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. வேலுமணி தரப்பு என்ன நம்புகிறாங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக ஜேசிடி பிரபாகரன் உதவி பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் தாண்டி அவங்க கிட்டத்தட்ட 5 மந்திரிகள் அந்த வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு போய் நன்றி சொல்ல போனார்ல, விஜய் போனார், முதல்வர் விஜய் வந்து சிவி சண்முகம் வீட்டுக்கு போனார். போய் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்டலாம் பேசிட்டோம், 5 மந்திரி அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இப்போ என்ன விஷயம்னா, நான் ரொம்ப தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தேன் விஜய், எப்படி ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய விஜயபாஸ்கர் ஹெல்த்து, அவர் குட்கா வழக்கு, அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, அதில் பெரிய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வேலுமணி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. நிறைய அவர் உள்ளாட்சியில் வாங்கின பொருட்கள் வாங்கின விஷயங்கள்ல நிறைய டெண்டர் விஷயங்கள் எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன பண்ண போகிறாரு அவர் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. என்ன இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆதரவு கொடுக்கட்டும், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கட்டும், நம்மளுக்கு அதை பற்றிலாம் இல்லை. பட் அமைச்சரவையில் பங்கேற்பதை பற்றி நம்ம அவங்கள கொண்டாடுறதை பற்றி அப்புறம் முடிவு எடுத்துக்கலான்ற மாதிரி விஜய் தள்ளி போட்டார் அப்படின்னு ஒரு தரப்பை சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரா, அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இவங்க இப்படி கலக குரல் எழுப்பிட்டாங்க. இபிஎஸ் இவங்களை எல்லாம் நிச்சயமா பார்த்து வச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு பவர்ஃபுல் மாஜிகளாக இவர்களை பகிர்ச்சி நிச்சயமா இபிஎஸ்ஆல அடுத்த அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப யாராவது ஒரு தரப்பு வந்து சமரசத்திற்கு உள்ளாகணும். அப்போ என்ன நடக்கும்? இல்ல இது வந்து முரண்டு பிடிக்கிறது தானங்க. முரண்டு பிடிக்கிறவங்க யாரு? திரு இபிஎஸ் கிடையாது, சிவி சண்முகமும் இந்த முறை எல்லாரும் இன்கேமலா நடந்த விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு தரப்பும் ஒரு மாதிரி சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சிவி சண்முகம் அண்டு வேலுமணி விஜயபாஸ்கர் டீம்னு தனியாக நாங்கள் ஒரு தனி அணி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்ட முறை. குறிப்பாக நேற்று சட்டமன்றம் ஃபஸ்ட்டு முதல் கூட்டமன்றம் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வந்தாங்க. வேலுமணி பதவி ஏற்கிறப்போ கைத்தட்டினது, எடப்பாடி பழனிசாமி அந்த தரப்பு மட்டும் கைத்தட்டது, எடப்பாடிக்கு வணக்கம் கூட சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆரம்பித்தது அவங்க. பட் இந்த ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் பழி வாங்கிறதுக்கு ரெடி ஆவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, இப்போ இந்த பொதுக்குழுன்னு கொண்டாடணும்னா யார் அறிவிக்க வேண்டியது, யார்? பொதுச்செயலாளர் தான். மீண்டும் ஒரு பொதுக்குழுன்னு ஒரு சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் அனௌன்ஸ் பண்ணணும். தனக்கு எதிரான ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு அவரே ஒரு அறிவிப்பு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இந்த ஒரு பக்கம் போகுது. பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இமேஜ், அவர் ஒரு கிளீன் இமேஜ், திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள் தான் அவரை வாக்களித்தார்னு சொன்ன நிலையில் அண்ணா திமுகவை உடைச்சி கொண்டாந்து வைக்கிறது, அமமுக ஒரே ஒரு உறுப்பினராக காமராஜ் மன்னார்குடி காமராஜ் அவரை போய் வேற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்து காரில் வச்சு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் அவரே அடுத்த நாள் இல்ல ஏன் கையெழுத்து சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் என்ன பண்றாரு, திடீர்னு இல்ல நான் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன் விஜய் இப்படி ஒரு விஷயம், தன்னுடைய பதவி, அவருக்கு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, விசிகா சொல்லிடுச்சு, காங்கிரஸ் எனஃப்ன்றேன் கிட்டத்தட்ட சேஃப்டி ஆகிட்டாரு. எதுக்கு அவர் போய் தேவையில்லாமல் அமமுகவை பர்ச்சேஸ் பண்ணுறது, அண்ணா திமுக உடைக்கிறது, இதெல்லாம் அவருக்கான இமேஜ் இல்லையே, சரியாக இருக்காது. ஏன் முஸ்லீம் லீக்கும் அவர் கூப்பிடலனாலும் கேட்கலனாலும் அவங்களும் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து அவருக்கான ஒரு விஷயத்தை வந்து விஜய்க்கான ஒரு இமேஜ் வந்து இப்போ இந்த குழப்பத்தினால 2 நாட்களாக ஒரு சின்ன விஷயமா, சரி விஜயும் லோக்கல் பாலிடிக்ஸு அரசியல்வாதி தானே அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆகிறதான வேலைகள்லாம் நடக்குதா நான் பார்க்குறேன். விஜய்க்கு அப்போ எப்படி இப்போ எந்த புரிதலோட செயல்படுவார்? ஒன்று, நம்ம திமுக கூட்டணியை உடைச்சிட்டோம், மேக்சிமம் பாதி உடைச்சிட்டோம், இன்னும் மீதி இருக்கிறது விசிகா கம்யூனிஸ்ட்டு
ஐயுஎம்எல் இவங்களையும் நம்ம இனிமே இன்டாக்டா எப்படி திமுக கூட்டணியில வெற்றி இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம டிவிக்கேவை இவங்க கூட்டணி நம்ம இன்டாக்டா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ அதை அடுத்து இப்போ ஒரு ஃபேக்ஷனை ஒரு பிரிவை வந்து இவர் உள்ள சேர்த்துக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு என்ன ஒரு பலனை தரும்? அது ஒரு நிலையான அரசுக்கு உதவலாம். ஆனால் இவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அவர் உள்ளடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவப்பேர் ஏற்படும். ஒன்றும் இல்லை, சி விஜயபாஸ்கர், வேலுமணி, நீங்க அதே மாதிரி சிவி சண்முகம் இவங்களெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவரை கொண்டாந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க அவருடைய ஆட்களுக்கு வாய்ப்பு இல்லாம நீங்க காங்கிரஸ்ல 2 பேர், ஏடிஎம்கேல ஒரு 5 பேர் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் அப்புறம் அவருக்காக கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை பேருக்கு பதவி தர முடியும்? அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே அவருக்காக கஷ்டப்பட்டவங்க 108 பேருங்கிறது இப்போ 107 பேர்னு வைங்களேன். 107 பேரில் அவங்க நினைப்பாங்கல்ல, அவங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தாவேக்கால ஒரு 10-15 பேருக்கு தான்னா ஒரு வருத்தம் ஆயிரும். அது விஜய் வந்து அது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டார்னு நினைக்கிறேன் நான். சார் இப்போ 2/3 மெஜாரிட்டி பீப்புள் இப்போ 30ன்னு இருக்கு, நீங்க 5 குறையதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அங்க வந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு 100 தகவலும் சொல்றீங்க. இந்த 2/3ன்னு வச்சுப்போம், 32 கையில திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கையில இருக்கு. இவங்க 2/3 ஒரு முடிவு எடுத்து தாவேக்காவிலே இணையறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரி இருந்துச்சுன்னா கூட கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. 32 பேர் டிவிகேல இணைஞ்சி டிவிகேல ஒரு அமைச்சரவையில பங்கு வாங்கி தலைவர் ஆக்கியது ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி வரிசையில விஜய் அடுத்த மறு உருவம், எம்ஜிஆர் மறு உருவம்னு கூட சொல்லிடலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன் அந்த நம்பர்ஸ் இல்ல? ஆமா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா 30ங்கிறது இப்ப 25 இல்ல, 32க்கு பக்கத்துலயாவது 30 இருந்தது. இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. 5ங்கிறப்போ அடுத்த கட்ட குழப்பம் இருக்கும் இல்ல உங்களுக்கு? ஸோ அதனால இந்த குழப்பத்துல ஏன் தேவையில்லாம நம்ம வந்து மாட்டிக்கணும்னு விஜய் நினைக்கலாம். அதனால இவங்க எல்லாம் பெரிய மந்திரி கனவுல விஜய் வர சொல்லி சால்வெல்லாம் போட்டு பெரிய லெவல்ல நீங்க விஜயுமே இவங்களை ரெகக்னைஸ் பண்றாருல, இவங்களை அங்கீகரிக்கிறார்ல. நீங்க அதிமுக ஆதரவு அப்படின்னா அதிமுக ஒரு தரப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு, ஒரு தரப்பு ஆதரவுன்னு சொன்னவங்கள்ட்ட அப்புறம் என்ன இருக்கு? அவருக்கு என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? இது ஒரு அரசியல் தான், அவ்வளவுதான். நீங்க சராசரியான அரசியல்வாதி தான் விஜய். இல்ல அவரு இப்ப வரைக்கும் வெளிப்படையா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லல. அஇஅதிமுக இப்போ அபிஷியலா யாரெல்லாம் ஆதரவு தந்தாங்களோ அவங்களுக்குலாம் வாய்மொழியாகவும் நேரடியாகவும் நன்றி தெரிவிச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். இவங்களை ஆமோதிக்கவே இல்லை இது வரைக்கும். சீமான் என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? இல்லை சார், அது ஒரு மரியாதை நிமித்தமான இல்லை, அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆதரவு தெரிவிக்காதவங்க எல்லாத்துக்கும் அவர் போனார். அதிமுகன்னு ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து ரெகனைஸ் பண்ணல, புரியுதுங்களா? அதுல ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி விஜயை அலட்சியப்படுத்தி இருக்கலாம், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரும்போது கண்டுக்கல, சில வருத்தங்கள் அவருக்கு விஜய்க்கெல்லாம் இருந்திருக்கலாம். இந்த நிலையில ஒரு 20 பேர் நம்மளுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி வர்றவங்கள ஏன் நம்ம அவாய்ட் பண்ணணும்? போய் சால்வ் போட்டு வைப்போம், எப்போனாலும் பயன்படும் அப்படின்னு நினைக்கலாம்ல அவரு. விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல நம்ம நினைக்கிறோம், கிடையாது. பெரிய அரசியல்ல நீ அதிமுக உடைச்சிட்டாரு, அமமுக கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏவை தூக்கிட்டாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருந்துச்சு, அதை உடைச்சி எடுத்துட்டாரு. அதனால நீங்க விஜயும் கிட்டத்தட்ட திமுக அதிமுக ஈக்குவலா இந்த ஒரு வாரத்துல அவரும் அரசியல் பண்ணியிருக்காரு, அதை வந்து மறுக்க முடியாது. அதனால பெரிய மாற்றம், அதனால அவர் கிளீன் அப்படின்லாம் சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த 32 பேரும் வேணும், அந்த நம்பர் வேணும், நம்பர் இல்லை. கூடுதலாக சபாநாயகர்கிட்ட நாங்கள் தான் வந்து அஇஅதிமுகன்னு கிளைம் பண்ணணும், முறையா வந்து சபாநாயகர் தெரிவிக்கணும், அதுக்கும் இப்போ நேரம் இல்லை. நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட். அப்போ என்ன நடக்கும்? ஒருவேளை இப்போ இந்த ஒரு 25 பேரோ இந்த பக்கம் 22 பேரும் வெவ்வேறு மாதிரியான வாக்களிச்சு நாளைக்கு அது சட்ட ரீதியாக பெரும் சிக்கல். அதுதான் நினைக்கிறேன், வரமாட்டாங்க. நான் நினைக்கிறேன் வரவே மாட்டாங்க, அசம்பிளிக்கு வரவே மாட்டாங்க. நீ அப்ப என்ன ஆயிடும்னா, நீ அசம்பிளிக்கு வந்து இவ்வளவு பேர் விஜய் ஆதரிச்சுட்டாங்க, அப்படி வந்துடும். 234 பேர் வரணும், ஒருத்தர் ஏற்கனவே வரமாட்டாரு,
விஜய்க்கு ஏற்கனவே அவருக்கு 2 ஆமா எம்எல்ஏ ஆமா இருந்தாங்க. அப்ப So, 232 தான் 232 வரும். அதுல 25 பேர் வரமாட்டாங்க. ம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சட்டமன்றத்திற்கு வந்து இவ்வளவு பேர்ல பெரும்பான்மை வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டதுனால ஃபார் இந்த எக்ஸாம்பிள் இப்ப 27 பேர் இப்ப நாளைக்கு இல்ல, அதாவது 232க்கு தான் மெஜாரிட்டி தேவை. ஆமா ஆமா which means 116 117 இருந்தா போதும். ஆமா அதுல 25 குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா மட்டும் போதுமானது. கம்ஃபர்டபுள் விஜய்க்கு ஒரு அப்ப 106 அவருக்கு போதுமானதா கூட அப்படி இருக்கலாம். கூட வரலாம், அப்படி இருக்கலாம். வந்திருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. So, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற நான். நீங்க காரணம் என்னன்னா சிவி சண்முகம் அண்ட் வேலுமணி விஜயபாஸ்கர் தேவையில்லாம ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கலாம். ஏன்னா 5 பேர் போயிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஓஎஸ் மணியன் சொன்ன ஒரு விஷயம், அமைச்சர் பதவிக்காக அப்படின்னு சொன்னது ஒரு சங்கடம். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுங்க, போன 30 பேர்ல 5 பேருக்கு தான் மந்திரி, மீதி 25 பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. காரணம் என்னன்னா நீங்களே மந்திரி ஆகிட்டே இருப்பீங்களா? விஜயபாஸ்கர் பத்தி கேட்பாங்கல்ல, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், எங்களுக்கு மந்திரி வாய்ப்பு கொடுங்க. இப்போ நீங்க வேலுமணி சிவி சண்முகம் 5-6 பேருக்கு மந்திரி வரதுக்கு நாங்க ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆனா சார் இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நானும் பலர்கிட்ட பேசும்பொழுது இங்கதான் நீங்க வந்து ஒண்ணு வந்து தவற விட்டுட்டீங்க. லீமா ரோஸ் அம்மையார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அவங்க பணத்தை வந்து இது பண்ணிருக்காங்க, அவங்க தான் இந்த ஃபேக்ஷனுக்கே காரணம். இந்த ஃபேக்ஷனை உண்டாக்குனதே லீமா ரோஸ் தான். என்னைக்கு அதிமுகல லீமா ரோஸை எடப்பாடி பழனிசாமி சேர்த்தாரோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு அதிமுக. லீமா ரோஸ் வந்து இவர் வேலுமணிக்கு ரொம்ப வேண்டியவங்க, கோயம்புத்தூர். மார்டின் ஃபேமிலி எல்லாம் கோயம்புத்தூர் தான். அவங்க ஆர்ஜின் அவங்களுக்கு அங்கே தான் கோயம்புத்தூர் தான் வச்சுக்கல, அங்கேருந்து தான் வர்றாங்க. அவங்க வேலுமணி தான் கூட்டிட்டு கொண்டாந்து லீமா ரோஸை அறிமுகப்படுத்துறாரு. அவங்க வர்றாங்க, எலெக்ஷனுக்கு செலவுகளை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொன்னதன் அடிப்படையில் அவர் சேர்த்து அவங்களுக்கு லால்குடி, திருச்சி மாவட்டம் லால்குடிக்கும் லீமா ரோஸுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வர்றாங்க, இன்னும் அன்எக்ஸ்பெக்டடாக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க உள்ள இறங்கி அரசியல் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா விஜய் தரப்புக்கு இவங்க தான் உடைச்சு கொண்டு போறாங்க. நான் மந்திரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே விஜய் லீமா ரோஸ் தான். காரணம் யாருன்னா ஆதவார்ஜுன். ஸோ இந்த ஒரு சும்மா அவங்க உள்ள பேசிக்கிறாங்க, மச்சனை மாமா எல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆதவார்ஜுன், மார்டின். ஏன்னா மார்டின் வந்து நேற்று பதவியேற்பு விழாக்கு வந்திருக்காருங்க. ஆமா, அவரு ஆதவார்ஜுனுடைய ஒய்ஃப் வந்தாங்க, குழந்தைகளோட வர்றாங்க அவங்க, புரியுதுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லீமா ரோஸ் தான் பெரிய எடப்பாடி பழனிசாமி. ஆமா ஆமா, சகுனி வேலையை பார்த்தது அவங்க தான். நம்ம அதுதான் இல்ல, அமைச்சரவை தாண்டி அது மீதி இருக்கக்கூடிய ஒரு 25 எம்எல்ஏக்கள்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏக்களுக்கு வந்து பல கோடிகள் பரிமாறப்பட்டு 100% பெரிய பெனிஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்க என்ன கவலைப்படுறீங்க? மாசம் உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துருவோண்ணே, இல்லை மாசம் 25 லட்ச ரூபான்னு உங்களுக்கு எம்எல்ஏங்களுக்கு என்னங்க இருக்கு? வேலையே பார்க்காம 5 வருஷத்துக்கு மாசம் ஒரு 25 lakhsன்னு ஏதாவது ஒரு கமிட் பண்ணிட்டாங்க. தான் வந்து ஆரம்பத்திலேயே கொளுத்தி போட்டாங்க. தாவேக்கா கூட நல்லபடியா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எங்க முதலமைச்சர் எடப்பாடியார் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏங்க இது முடிவு, இது எல்லாமே அஜெண்டா. லாட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாட்டில் லாட்ரி வாய்ப்பு. நீங்க டாஸ்மார்க் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருமானம் என்னங்க இருக்கு? விரைவில் தமிழ்நாட்டில் லாட்டரி அறிமுகப்படுத்தப்படலாம். ஏற்கனவே ஒரு மச்சனை அங்க இருக்காப்ல, சார்லஸ். அவரு சார்லஸ் மார்ட்டின் அங்க பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவர் அதை பண்ணி கொடுத்துருவாரு, இங்க இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல இப்ப இந்த பிசினஸ் கோல வச்சணும், அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம். அதுக்காக ஏடிஎம்கேக்கு போனது அவங்க லீமா ரோஸ். இவர் தாவேக்கால இருக்காரு, அங்க பாண்டிச்சேரிக்கு அவர் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் அங்க போறாரு. எல்லாமே ஒரு பிளான் தானே. அப்போ எல்லா மாநிலம் பரவலாக வந்து இந்த தொழிலை வந்து நம்ம கொண்டு வரணும். அது என்ன 7 மாநிலத்துல மட்டும், கேரளால இருக்கு, தமிழ்நாட்டே இல்ல, தமிழ்நாட்டையும் கொண்டு வா முடிஞ்சு போச்சு. அதற்கான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த ரேஸ்ல இதெல்லாம் அடுத்தடுத்து உள்ள, ஏன்னா நீங்க பெரிய லெவல்ல உதவி பண்ணீங்கன்னா அதுக்கு ஏதாவது நீங்க மாற்று நீங்க பண்ணி தானே ஆகணும். விஜய் பண்ணி தானே ஆகணும். என்னப்பா கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடிலேருந்து 1 வருஷமா அவர் செலவு பண்ணியிருக்காரு. தனி ஃப்ளைட்டு, காரு எல்லாமே பயன்படுத்தினாரு விஜய், புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் அவர் இறங்கி தான் ஆகணும் விஜயும். இதுல பல நுணுக்கமான அரசியல் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவருக்கு வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட கட்சிகளோட ஆதரவு இருக்கும், அதுல மாற்றுறது இல்ல. அவர் வந்து
பாஸ் பண்ணிடுவாரு. ஆமா அதுலயும் பெரிய மாற்று பெரிய சிக்கல் இருக்காது. சிக்கல் இருக்காது. பட் ஏஐடிஎம்கே எம்எல்ஏஸ் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்க, அதுதான் ஒரு இல்ல அதுதான் சொல்றேன். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான ஆட்கள் போய் ம். எதிர்த்து போடுவாங்க, அதுல மாற்றமே இல்லை. ம், ம். எதிர்த்தரப்பான வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் டீம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படிதான் நான் பார்க்குறேன். வந்து எகென்ஸ்டாக போட்டு தானே தேவையில்லாமல் ரிஸ்க்கு ம். வரல. ஏன்னா நீங்கள் ரெண்டு விஷயம், எடப்பாடி பழனிசாமியும் இது பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது. வரல அவ்வளோதானே, விடு, அதுக்கப்புறம் சமாதானப்படி பேசிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இதுதான். வேலுமணி இவங்களோட உச்சபட்ச டிமாண்ட் என்னவா இருக்கும்? நீங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறங்க, அவ்வளோதான். நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதான் 100% அவ்வளோதான். வேலுமணி அப்ப அடுத்தாக்குங்கன்னுவாங்களா? நீங்கள் அதான் நீங்கள் சட்டமன்ற குழு தலைவர்னா அதுதானே. சட்டமன்ற குழு தலைவர் ஒருத்தர், ம். பொதுச் செயலாளர் ஒருத்தர், ம். அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. நிச்சயமா சார். ஃப்ளோர் டெஸ்ட் நாளை தினம் நடக்க போகுது. இதை பற்றியான பல மேலதிக தகவல்களும் உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான பல அரசியலையும் வந்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.